கண்டிப்பாக தீபிகா. குறிப்பாக சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் இன்று திடீர் அரசியல் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் திரவியம் பேசிய போது திமுக கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டதால் கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் மாமன்றத்தில் பரபரப்பான சூழலும் நிலவியது. குறிப்பாக மாமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய காங்கிரஸ் உறுப்பினர் திரவியம் அண்மையில் பொறுப்பேற்ற தமிழக வெற்றி கழக அரசுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதிய அரசு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் தனது உரையில் குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. அதனால் திரவியத்தின் இந்த கருத்துக்கு திமுக கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அவரது பேச்சின் போது இருக்கையில் இருந்து எழுந்த திமுக உறுப்பினர்கள் துரோகிகள் என்றும் வெளியே போ என்றும் கோஷமிட்டனர். இதனால் கூட்டத்தில் திடீரென பதற்றமான சூழல் உருவானது. குறிப்பாக திமுக உறுப்பினர்கள் கோஷங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்யும் உரிமையை பறிக்க கூடாது என்று வலியுறுத்தினர். இதையடுத்து காங்கிரஸ் உறுப்பினர்களும் திமுக கவுன்சிலர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டது. குறிப்பாக நிலைமை மேலும் பரபரப்பாக மாறிய நிலையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மேயரிடம் முறையிட்டு தங்களது எதிர்ப்பையும் பதிவு செய்தனர். மாமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கருத்து தெரிவிக்கும் உரிமையானது உள்ளது என்றும் வாழ்த்து தெரிவித்ததற்கே எதிர்ப்பு தெரிவிப்பது ஜனநாயக மரபுக்கு எதிரானது என்றும் காங்கிரஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. எனினும் அமளி தொடர்ந்ததால் கூட்டத்தில் நடவடிக்கை சில நிமிடங்கள் பாதிக்கப்பட்டன. தொடர்ந்து ஏற்பட்ட குழப்பத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தார்கள். இந்த சம்பவம் காரணமாக சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் சில நிமிடம் பரபரப்பான சூழலானது நிலவியது. தீபிகா. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்தோம். விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்கிட கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி நந்தினி.